Radhe Krishna. Welcome to Parama Aushadam Narayaniam Chapter 5. First slokam is Vyakta Vyakta Nidham Nakinchita Bhagat Prakrita Prakshaye Mayayam Guna Samya Ruddha Vikrito Tvaya Gatayam Layam No Mrityuscha Tadamritam Cha Samabhun Nagno Naratre Stitihi Tatraikastvamashishyata Khila Parananda Prakashatmana. இந்த சாப்டர்ல பட்டத்ரி விராட் புருஷனுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறார். விராட் புருஷன் பிரளய காலம், அதாவது ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் வரத்துக்கு முன்னாடி பிரளயம் வரும். அந்த பிரளய காலத்துல எதுவுமே இருக்காது, வெறும் எங்கு பார்த்தாலும் ஜலம் 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 ஜலம். அதுல ஸ்வயம் பிரகாச வடிவமாய் ஒளிமயமாய் பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றார். செகண்ட் ஸ்லோகத்துல அப்படி நீ ரொம்ப தூய்மையானவனாக நன்கு தூங்கிக் கொண்டிருக்கும் போது பகவான் அந்த பிரளய ஜலத்துல படுத்துட்டு இருக்காராம். அப்படி இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் பகவானுக்குள்ள ஒடுக்கி வச்சுட்டு இருந்தார். அதுல வெளியில வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஜலம், அதுல பகவானுடைய நித்ரை, அவ்வளவுதான். அது பகவானுக்குள்ள எல்லாம் அடங்கி இருந்தது. இப்படி எத்தனை வருஷ காலம் இருந்தார்னா 2 பரார்த்த காலம் இருந்தார் அப்படிங்கிறது. பரார்த்தம் அப்படிங்கிறது பிரம்மாவோட ஆயுள் காலத்தை குறிக்கும். பிரம்மாவோட லைஃப் இட் இஸ் டிவைடட் இன்டு 2 parts. 50 years in 1 part and 50 years in 2 part. இந்த இயர்ஸும் நம்மளோட இப்ப இருக்கிற இயர்ஸும் ஒண்ணு கிடையாது, இதோட கால்குலேஷனே வேற. So both together is called para. அதாவது 2 50 சேர்ந்து ஒரு 100 years ஒரு பரா. பரார்த்தம்ங்கிறது ஒரு 50. Okay, one part of this called is para ardham. Para is 100. So parathula ardham means half. So 50 years. Okay, 2 பரார்த்தத்துக்கு பிறகு சிருஷ்டியை படைக்க திருப்பி, அதாவது அடுத்த யுகத்துக்காக சிருஷ்டியை படைக்க விரும்பிய நீ என்ன பண்ணின? நீனா பகவான். சிருஷ்டியை படைக்க விரும்பிய பகவான் மாயையின் மீது, மாயைங்கிறது ஒரு இமேஜினரி கேரக்டர், மாயையின் மீது தன்னுடைய ஒரு கடாட்சத்தை, ஒரு பார்வையை செலுத்தினாராம். அப்போ மாயை இட் ஸ்டார்டட், மாயை காட் ஆக்டிவேட்டட். மாயை ஆக்டிவேட் ஆனப்போ காலம் பிறந்தது. காலம் இஸ் நத்திங் பட் டைம். காலத்திலிருந்து புண்ணியம், பாவம், கர்ம பலன்கள், வாசனைகள், 3 குணங்கள், அதாவது சத்தம், ரஜஸ், தமஸ், அந்த மாதிரி 3 குணங்களும் பிறந்தது. இதுதான் 3வது ஸ்லோகத்துல சொல்றது. 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, மாயை உருவானது உன்னால் தான் பகவானே, உன்னாலதான் மாயை உருவானது. மாயை தானா இருக்கல, அந்த மாயையை உருவாக்கினவனும் நீதான். ஆனா நீ அதுல மாட்டிக்கவே இல்லை. இப்ப நம்ம எல்லாம் அந்த மாயையில மாட்டிந்து என்ன அவஸ்தப்படுறோம் இல்லையா? அன்பு, பாசம், அது இது, அந்த அஃபெக்ஷன், அட்டாச்மெண்ட் இதெல்லாம் இருக்கே. அந்த மாயையை பகவான் சிருஷ்டி பண்ணினாரே தவிர அந்த மாயையில அவர் மாட்டிக்கலையா. பக்கத்துல வெறும் சாட்சியாக தான் நீ இருந்த. you were standing there as a proof. உன்னுடைய வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த மாயை மேல பட்டு அந்த மாயை ஆக்டிவேட் ஆச்சு. சோ ஒவ்வொரு ஜீவாத்மாவிலையும் நீ தான் இருக்க அப்படின்னு சொல்ற. சோ எல்லாருமே நாம எல்லா ஜீவாத்மாக்குள்ளயும் பகவான் தான் இருக்க. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜீவாத்மாவிலையும் பகவான் தான் இருக்க. இந்த மாயை முன்னால் சொல்லப்பட்ட காலம் இது எல்லாவற்றையும் நீ ஆக்டிவேட் பண்ணினார் இல்லையா பகவான், அதன் மூலமா பிறந்ததுதான். அதாவது மாயை மூலமா காலத்தை ஆக்டிவேட் பண்ண, காலம் மூலமா புண்ணியம், பாவம் அதெல்லாம் வந்தது, கர்ம பலன்கள், 3 குணங்கள் வந்தது சொல்றோம் இல்லையா. இதுல இருந்து பிறந்ததுதான் மகத் தத்துவம். மகத் தத்துவம்ன்றது என்னன்னா புத்தி தத்துவம். இதுதான் 4வது ஸ்லோகத்துல சொல்ற. இது ரொம்ப கொஞ்சம் பிலசாபிக்கலா இருக்கு, பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளவுதான். ஓகே, 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த மகத் தத்துவத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் அந்த 3 குணங்கள், சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற அந்த 3 குணங்கள். பட் சத்வ குணம் தான் அப்போ ரொம்ப பிரிடாமினண்டா இருந்ததா, மேலோங்கி இருந்தது சத்வ குணம் தான். அப்போ என்னோட தூண்டுதலின் பேர்ல தான் தாமச குணத்திலிருந்து தான் நான் என்னோடது அப்படிங்கிற அகங்காரம்ங்கிறது பிறந்தது அப்படின்னு 5வது ஸ்லோகத்துல சொல்றார். 6வது ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்றாரு, இப்ப ஒவ்வொரு குணங்கள்ல இருந்து என்னெல்லாம் பிறந்தது அப்படின்னு சொல்ல போற. 6வது ஸ்லோகத்துல சத்வகுணத்தை பத்தி சொல்றார். சத்வகுணத்திலிருந்து என்னெல்லாம் பிறந்தது, தட் இஸ் இந்த உலகத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய என்னெல்லாம்
பிறந்தது அப்படின்னு. சத்வகுணத்திலிருந்து டைரக்ஷன் திக் திசைகள், சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா அது. அப்புறம் வாயு, அப்புறம் சூரியன், இந்திரன், வருணன், உபேந்திரன், பிரஜாபதி, மித்ரன், சந்திரன், பிரம்மா, ருத்ரன், கஷேத்ரஜ்ஞன்னா மெமரியம், இந்திரிய தேவதைகள், இவா எல்லாரும் சத்வகுணத்திலிருந்து பிறந்தாலும். இது வந்து 6வது ஸ்லோகத்துல சொல்ற. 7வது ஸ்லோகத்துல ராஜச குணத்தை பத்தி சொல்ற. இந்த ராஜச குணத்திலிருந்து 10 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். 5 கர்மேந்திரியம் என்ன? வாக்கு, அதாவது நம்ம பேசுறோமே அது, கை, கால், அப்புறம் நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இந்த 5 கர்மேந்திரியங்களும் பிறந்தது ராஜச குணத்திலிருந்து. 5 ஞானேந்திரியங்கள் என்னது? காது, தோல், கண், நாக்கு, நோஸ், மூக்கு, இதெல்லாம் 5 ஞானேந்திரியங்கள். இந்த 5 ஞானேந்திரியங்களும் ராஜச குணத்திலிருந்து பிறந்தது. சோ ராஜச குணத்திலிருந்து மொத்தம் 10 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். தாமச குணத்திலிருந்து என்ன பிறந்ததுன்னா சவுண்ட், சப்தம். Which is the essence of space. Space ஓட essence வந்து சவுண்ட் தான் இல்லையா? That was born from the தாமச குணம். இதுதான் 7வது ஸ்லோகத்துல சொல்ற. 6வது ஸ்லோகத்துல சத்வகுணத்தை பத்தி சொல்ற. 7வது ஸ்லோகத்துல ராஜச தாமச குணத்தை பத்தி சொல்ற. 8வது குணத்துல இந்த சப்தத்திலேருந்து, அதாவது தாமச குணத்திலிருந்து பிறந்த சப்தம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஆகாசம் வந்தது. ஆகாசத்திலிருந்து என்ன? டச், அது ஸ்பர்ஷம். சப்தத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷத்திலிருந்து வாயு, வாயுலேருந்து ரூபம், ரூபத்திலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து டேஸ்ட் சுவை, சுவையிலிருந்து நீர், நீர்லேருந்து ஸ்மெல். ஓகே, இதெல்லாம் வந்து நீதானே தோற்றுவித்தாய் இறைவா அப்படின்னு சொல்லி பகவான் 8வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இப்படி நீ தோற்றுவித்த அந்த பஞ்சபூதங்கள், அதாவது பஞ்சபூதங்கள்னா என்னது? நிலம், நீர், நெருப்பு, ஆகாசம், வாயு. இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் அப்படியே தனித்தனியா இருந்தது. மீன்ஸ் இதெல்லாம் நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி அப்படி இருந்தது. அப்படி தனித்தனியா இருந்ததுனால அவளால ஒன்றும் செயல்பட முடியவில்லை. ஓகே, சோ அத வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாததுனால் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கினார் பகவான். புரியுதா? சோ பஞ்சபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் தனித்தனியா இருந்து செயல்பட முடியாத நிலையில இருக்கும் போது பகவான் வந்து அது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கினார். இதுதான் 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்துல மேலும் என்ன சொல்றாருன்னா, அப்போது தேவர்கள் எல்லாம் உன்னை துதிக்க ஆரம்பிச்சா, உன்னை பிரைஸ் பண்ணி பாட ஆரம்பிச்சா. நீ இந்த எல்லாத்தையும் இந்த ஒவ்வொன்றுத்துக்குள்ளயும், அதாவது பஞ்சபூதங்களுக்குள்ளயும் நீ புகுந்து, பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்களை நீ உள்ள புகுந்து அவைகளுக்கு வந்து அந்த செயல்படும் சக்தியை நீ ஏற்படுத்தினாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் எல்லாம் துதித்து பாடினார்கள். அந்த ஒரு அப்படி உருவாக்கப்பட்டதுதான் ஒரு ஹைரண்ய அண்டம். ஹைரண்யம்னா கோல்டு, சோ அண்டம்னா எக். சோ ஒரு பெரிய பிக் கோல்டன் எக், அதுதான் பிரம்மாண்டம், ஹைரண்ய அண்டம் அப்படின்னு சொல்றார் பகவான். அந்த ஹைரண்ய அண்டத்தை பகவான் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ஸ்லோகத்துல 9வது ஸ்லோகத்துல கடைசியில சொல்றார். சேஷ்டா சக்தி முதீரிய தானி கடயன் ஹைரண்ய அண்டம் வியதாகா அப்படின்னு. அடுத்த 10வது லாஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றார், இந்த ஹைரண்ய அண்டம் வந்து 1000 ஆண்டுகளுக்கு அந்த பிரளய ஜலத்திலேயே இருந்துதான். அதன் பின் பகவான் வந்து அதை பாகுபடுத்தி அதை வந்து நல்ல இதுவாக்கி அதை வந்து விராட் ஸ்வரூபம், விராட் என்று கூறப்படும் ஒரு வடிவமாக செய்தாய். அதை பாகுபடுத்தினா என்ன சொல்றது, அதை ஃபைன் டியூன் பண்ணியா என்ன சொல்றது, அந்த மாதிரி அதை ஒரு மாதிரி லெவல் பண்ணி அதை 14 லோகங்களாக அந்த விராட் ஸ்வரூபம் என சொல்லப்படும் 14 உலகங்கள் கொண்ட விராட் ஸ்வரூபத்தை நீ வடிவமாக செய்தாய். அப்படி இந்த விராட் ஸ்வரூபம் 1000 கைகள், 1000 கால்கள், தலைகள், 1000 எல்லாம் 1000 கைகள், கால்கள், தலைகள் கொண்டு எல்லா உயிர்களுமாய் பகவானே
அந்த விராட் ஸ்வரூபமா விளங்குறார். அப்பேற்பட்ட குருவாயூரப்பா என்னை நோய்களிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி இந்த சாப்டர்ல விராட் ஸ்வரூபத்தின் வர்ணனையை விராட் ஸ்வரூபத்தின் தோற்றத்தை சொல்லியிருக்க. அடுத்த சாப்டர்ல விராட் ஸ்வரூபத்தின் வர்ணனையை பார்ப்போம். அது ரொம்ப அழகா இருக்கும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.